தர்மம் எங்கெல்லாம் கொஞ்சம் தடம் மாறுதோ அங்க அது சரி பண்ண தேவங்கள் ஒன்னு சேரும். அப்படி சிவனோட சக்தியும் விஷ்ணுவோட மாயையும் ஒன்னா சேர்ந்து இந்த கலியுகத்தை காக்க பிறந்த ஒரு மகா வீரனோட கதையதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது சுவாமி ஐயப்பனோட பயணம். பாத்தீங்கன்னா எல்லா பெரிய கதைகளுக்குமே ஒரு சின்ன விதை தான் காரணமா இருக்கும். இந்த கதையோட விதை வரமுனின்னு ஒரு முனிவரோட மனசுல முளைச்ச ஒரு சின்ன கர்வம். தன்னைய மிஞ்சின ஆளே இல்ல அப்படிங்கிற அவரோட அந்த எண்ணம் பிரபஞ்சத்தோட சமநிலையே ஆட்டி பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய போருக்கு அடித்தளம் போட்டுச்சு. அந்த கர்வத்தோட விளைவென்ன தெரியுமா? ஒரு சாபம். அந்த வரமுனி எருமைத்தலை கொண்ட மகிஷாசுரனா மாற வேண்டியதா போச்சு. அன்னை துர்கை அவனை வதம் செஞ்சப்ப கதை முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அங்க கதை முடியல. பழி வாங்குற வெறியோட அது புதுசா ஆரம்பிச்சது. மகிஷாசுரனோட தங்கை மகிஷி தான் அண்ணனோட சாம்பல்ல இருந்து 3 உலகத்தையும் நடுங்க வைக்கிற ஒரு சபதத்தை எடுத்தா. மகிஷி கேட்ட வரம் அவளோட தந்திரத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. யோசிச்சு பாருங்க, 2 ஆண்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது சாத்தியமா? அது இயற்கைக்கு எதிரானது. அதனால தனக்கு மரணமே இல்லைன்னு அவ ரொம்ப இருமாப்போட நம்புனா. ஆனா இயற்கைக்கு மீறின ஒரு தீமையை அழிக்க இந்த பிரபஞ்சமும் இயற்கைக்கு மீறின ஒரு பதில தான் தயார் செஞ்சது. தேவர்களோட அபயக்குரல் கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் கேட்டுச்சு. அப்போ அந்த தீமைய அழிக்க 2 பெரிய தெய்வ சக்திகள் ஒன்னு சேர முடிவு பண்ணாங்க. மகாவிஷ்ணு பார்க்கடல கடைஞ்சப்ப எடுத்தாரே, அதே மோகினி ரூபத்தை மறுபடியும் எடுத்தார். சிவபெருமானுக்கும் அந்த மோகினிக்கும் பிறந்த தெய்வீக குழந்தைதான் ஐயப்பன். கழுத்துல ஒரு பிரகாசமான மணியோட, கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு ஒளியோட தர்மத்தோட புதல்வனா அவதரிச்சார். அந்த தெய்வீக குழந்தை வாரிசே இல்லாம தவிச்சிட்டு இந்த பந்தல நாட்டு மன்னன் ராஜசேகரன் கையில வந்து சேர்ந்தது. காட்டுல கேட்ட அந்த அழுகு குரல் ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போகுதுன்னு தெரியாம கழுத்துல இருந்த மணிய பார்த்து குழந்தைக்கே மணிகண்டன்னு பேரை வச்சு இது இறைவனோட பரிசுன்னு நினைச்சு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு. மணிகண்டன் வளர்ந்தான். கல்வி, வீரம், கருணேன்னு எல்லாத்துலயுமே அவனை மிஞ்ச ஆளே இல்ல. ஆனா ஒரு சூரியனோட பிரகாசம் எப்படி ஒரு இருண்ட நிழலை உருவாக்குமோ, அதே மாதிரி மணிகண்டனோட தெய்வீக ஒளி அரண்மனையோட சில இருண்ட மூளைகள்ல பொறாமைங்கிற ஒரு விஷ விதைய தூவிச்சு. அந்த சதித்திட்டம் ரொம்ப கொடூரமா பிளான் பண்ணப்பட்டிருந்தது. அதோட நோக்கம் மருந்து கொண்டு வரதில்ல, மரணத்தை உண்டாக்குறது. புலியோட குகைக்கு போற ஒரு சின்ன பையன் கண்டிப்பா திரும்பி வரமாட்டான்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்புனாங்க. ஆனா அவங்க அனுப்பி வச்சது ஒரு சாதாரண சிறுவன் இல்ல, காலந்தையே ஜெயிக்க பிறந்த ஒரு தெய்வத்தை. இந்த சதி தனக்கு எதிரானதுன்னு தெரிஞ்சும் அம்மாவோட நோய் குணமாகணுங்கிற தர்மத்துக்காக மணிகண்டன் அந்த பயணத்தை ஏத்துக்கிட்டான். மன்னன் ராஜசேகரன் தன்னோட மகனோட பாதுகாப்புக்காக சிவனோட 3 கண்களை குறிக்கிற முக்கண் தேங்காய இருமுடியா கட்டி கண்ணீரோட அவனை வழி அனுப்பி வச்சாரு. மணிகண்டனோட கால்காட்ல பட்ட அடுத்த நொடியே அவன் இளவரசன் மணிகண்டன் இல்ல, அவன் தர்மசாஸ்தா. புலிப்பால் தேடிப்போன பயணம் அவனோட அவதார நோக்கத்தை நிறைவேற்றுற ஒரு யுத்தமா மாறிச்சு. அவனோட வருகைக்காக யுகங்களா காத்திருந்த தேவர்கள் பூக்களை தூவி அவனை வரவேத்தாங்க. களம் தயாராயிடுச்சு. ஒரு பக்கம் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற காக்கிற சக்திகளோட கூட்டணி, இன்னொரு பக்கம் அழிவோட உச்சமான பழிவாங்கிற வெறி. இந்த 2 சக்திகளும் மோதும்போது அது வெறும் போர் கிடையாது, அது யுக தர்மத்தையே நிர்ணயிக்கிற ஒரு தெய்வீக நிகழ்வு. மகிஷி கத்தனா, கர்ஜிச்சா. ஆனா மணிகண்டன் புன்னகையோட நின்னான். அந்த புன்னகை அவளோட அகந்தைய சுட்டெரிச்சது. போர் மூண்டுச்சு, வானமும் பூமியும் அதிர்ந்துச்சு. கடைசியில மணிகண்டன் மகிஷியோட கொம்புகளை புடிச்சு அவளோட அகங்காரத்தை போலவே வானத்துல சுழற்று வீசினான். அவளோட முடல் தரையில விழுந்ததும் அது மேலே ஏறி நின்னு தர்மத்தோட விஜய நடனத்தை ஆடினான். தீமை அழிஞ்சு போச்சு. அவதார நோக்கம் இப்போ நிறைவேறிடுச்சு. ஆனா மணிகண்டனோட கதை இன்னும் முடியல. அவன் மனித உலகத்துக்கு திரும்பி வந்தான். ஆனா ஒரு இளவரசனா இல்ல, ஒரு பரிபூர்ண தெய்வமா திரும்பி வந்தான். அவனோட அந்த இறுதி பயணம் கருணையோட உச்சத்தை இந்த உலகத்துக்கு காட்டுச்சு. மகிஷியோட அழிஞ்ச உடல்ல இருந்து சாப விமோச்சனம் கிடைச்ச லீலாவதிங்கிற ஒரு பேரழகி வெளியே வந்தா. தனக்கு வாழ்வு கொடுத்த மணிகண்டனையே கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டா. இது அவனோட கருணைக்கு கிடைச்ச முதல் பரிசுனே சொல்லலாம். மணிகண்டன் நித்திய பிரம்மச்சாரி. அவன் ஒருத்தருக்கு சொந்தமானவன் இல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமானவன். அதனால லீலாவதியோட கோரிக்கைய முழுசா மறுக்காம ஒரு நித்திய வாக்குறுதியை கொடுத்தான். எப்போ தன்னோட பக்தர்கள், குறிப்பா முதல் தடவையா தன்னை தேடி வர கன்னி சுவாமிகள் வரது நிக்குதோ அன்னைக்கு அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொன்னான். அது ஒருபோது நடக்காதுங்கிறது அவன் தன்னோட பக்தர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய உத்தரவாதம். இந்த தெய்வீக நிகழ்வுகளெல்லாம் காட்டுல நடந்துட்டு இருக்க,
இங்க பந்தள அரண்மனையில ஒரே ஒரு கேள்விதான் எல்லார்கிட்டயும் எதிரொலிச்சிட்டு இருந்துச்சு. மணிகண்டன் திரும்பி வருவானா? சதி ஜெயிக்குமா இல்ல தர்மம் ஜெயிக்குமா? பதில் வார்த்தைகள்ல வரல, ஒரு பிரம்மாண்டமான காட்சியா வந்தது. தேவர்களோட அரசனான இந்திரனே ஒரு பெண் புலியா மாறி முன்னாடி வர, மத்த தேவர்களெல்லாம் புலிக்குட்டிகளா புடைசூழ, அந்த புலி கூட்டத்தோட தலைவனா கையில புலிப்பாலோட அரண்மனைக்குள்ள நுழைஞ்சான் மணிகண்டன். அது ஒரு இளவரசனோட வருகை இல்ல, ஒரு மகத்தான தெய்வத்தோட பேரணி. அந்த ஒரு காட்சிய பார்த்த உடனே சதி செஞ்சவங்களோட முகம் எல்லாம் வெளிரி போச்சு. ராணி தன்னோட தப்ப உணர்ந்து மணிகண்டன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. மன்னன் ராஜசேகரன் தன் மகன் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, இந்த பிரபஞ்சத்தையே ஆள்ற பரம்பொருள்னு உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். இப்போ மணிகண்டனோட மனித பயணம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு இளவரசனா தன்னோட கடமைய முடிச்ச அவன் இனி ஐயப்பனா, தர்ம சாஸ்தாவா தன்னோட ஆன்மீக சாம்ராஜ்யத்தை நிறுவ முடிவு பண்ணான். மன்னர் அவனுக்கு முடிசூட்ட நினைக்க மணிகண்டன் அதை ரொம்ப மென்மையா மறுத்துட்டான். தந்தையே, இந்த மணிமகுடத்தை விட ஒரு பெரிய பொறுப்பு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலக மக்கள் எல்லாரையும் காக்க நான் எப்பவும் அமர்ந்திருக்க எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்புங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அவன் எய்த அம்பு விழுந்த அந்த சபரிமலையில 18 படிகளோட ஒரு புனித ஆலயம் உருவானது. பரசுராமராலேயே விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒவ்வொரு மகர சங்கராந்தி அன்னைக்கும் வானத்துல மகரஜோதியா தோன்றி இன்னிக்கும் தன்னோட பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதா வாக்களிச்சான் அந்த கலியுக வரதன். கடைசியா சபரிமலையில ஐயப்பன் சின்ன முத்திரையோட யோக நிலையில உட்கார்ந்திருக்கார். அந்த முத்திரை சொல்ற செய்தி ஒன்னே ஒண்ணுதான், தத்துவமசி. அதாவது நீயே அது. உனக்குள்ள இருக்கிற தீமைய அழிச்சிட்டு தர்மத்தோட பாதையில ஒரு வீரனை போல நீ பயணம் செஞ்சா, நீ வெளியில தேடுற தெய்வம் உனக்குள்ளேயே இருக்கான்னு சொல்றதுதான் ஐயப்பன் கதை நமக்கு சொல்ற கடைசி பாடம். உங்க வீரனோட பயணம் எப்போ தொடங்க போகுது?